இது வந்து அநேகமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படும் மேல் ஆலோசனைகளுக்காக. அதன் பிறகு அது திருத்தங்களுடன் வந்து சட்டமாக பிஜேபிக்கு அது இருக்க மெஜாரிட்டியை வச்சு நாடாளுமன்றத்தில் அவங்க நிறைவேற்றலாம். ஆனால் அமல்படுத்துறது அமலுக்கு வருது 2034 தான் வரும். 10 வருஷங்கள் ஆகும் அதுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அதுக்கு முன்னால் டீலிமிட்டேஷன் தொகுதி வரையறை மறுவரையறை இருக்குது, பெண்கள் இடஒதுக்கீடு இருக்குது, இவ்வளவும் மீறி தான் செய்யணும். அப்பயும் அதுக்கு பல சேலஞ்சஸ் வரும். அரசியலமைப்பு சாசனத்தில் பல பிரிவுகளை திருத்த வேண்டியிருப்பதால் சேலஞ்சஸ் வரும். இது இப்பொழுதைக்கு மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மணிப்பூர் பிரச்சனை, அதானி இது எல்லாத்துலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்காக மோடி அரசு செய்யக்கூடிய பல தகுடு திட்டங்களில் இதுவும் ஒரு தகுடு திட்டம். அவ்வளோதான். இப்போதைக்கு இது ஒன்றுமே இது சட்டமாக முதல்ல இன்றைக்கி இது பில்லு வருதே ஒழிய இது மசோதா நிறைவேறாது. இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படும். அப்படியே வந்தாலும் இது அதன் பிறகு வந்து நிறைவேறினாலும் கூட 2034 தான் இது நம்ம அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 வருஷம்ன்றது லாங் பீரியடு. 1 டே இஸ் அ லாங் பீரியட். எப்போ இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாலும் கிட்டத்தட்ட 17 சட்டமன்றங்கள் தங்களுடைய ஆயுட்காலத்தை இழக்கும். 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இழக்கும். அதில் 10 இப்போ இருக்க நிலவரப்படி 10லேருந்து 12 சட்டமன்றங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். இன்றைக்கி அவன் மோடிக்கு பயந்துக்குன்னு ஆதரிக்கலாம். ஆனால் தான் சட்டமன்றத்துக்கு ஆயுட்காலம் போதும் போது கிளர்ச்சி வெடிக்கும். மிகப்பெரிய அளவில் மோடிக்கு எதிரான உணர்வு அலைகள் பெருக்கி எழுக்கும். அக்னிவீர் திட்டம் கொண்டு வந்ததே பிஜேபி பண்ணல. அதை விட இது மோசம். ஒரு கட்சியோட அசம்பிளி போகுதுன்னா ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு கட்சிக்கு, மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சிக்கு அடிப்படையான விஷயம் என்ன? அவங்களுக்கு பவர் இருக்கணும். அவன் பவர் என்ன 5 வருஷம் இருக்கிற 3 வருஷத்தில் கவுக்குறேன்னா 2 வருஷத்துல எவ்வளோ கொள்ளடிக்கணும்னு அவன் திட்டம் போட்டு வச்சுருப்பான், எந்த கட்சியாக இருந்தாலும்.